அண்மைச் செய்தி. தமிழ்நாடு முழுவதும் சைபர் கிரைம் போலீசார் அதிரடி வேட்டை நடத்தியதில் 837 சைபர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், சைபர் கிரைமின் 48 மணி நேர மாநிலம் தழுவிய சிறப்பு சோதனையில் 837 சைபர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்தும் வகையில் சைபர் கிரைம் போலீசார் நடத்திய 48 மணி நேர தழுவிய சோதனையில் கிட்டத்தட்ட 837 சைபர் குற்றவாளிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வங்கி கணக்கில் சைபர் குற்றவாளிகளுக்கு வழங்கி மோசடி பணத்தை பெறுதல், பண பரிமாற்றம் செய்தல் மற்றும் பணத்தை எடுப்பதற்கு உதவுதல் போன்ற செயல்களில் ஈடுபட்ட மியூல் அக்கவுண்ட் என்று வைத்திருப்பவர்களை குறிவைத்து ஆகஸ்ட் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இந்த சிறப்பு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது. தேசிய சைபர் கிரைம் புகார் இணையதளமான NCRP மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் போர்ட்டல் ஆகியவற்றில் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டனர். மேலும் வங்கி பண பரிவர்த்தனை மற்றும் பண பார்வை தொடர்பான தகவல்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகள் கண்காணிக்கப்பட்டனர். சைபர் குற்றவாளிகள் மோசடி மூலம் பெறும் பணத்தை தங்களது வங்கி கணக்குகளில் பெறுவதற்கு, வேறு கணக்குகளுக்கு மாற்றுவதற்கும், பல்வேறு பரிவர்த்தனைகள் மூலம் மறைப்பதற்கு அல்லது பணமாக எடுப்பதற்கும் பயன்படுத்தப்படும் வங்கி கணக்குகள் மியூல் அக்கவுண்டாக அழைக்கப்படுகின்றன. இந்த சிறப்பு நடவடிக்கையில் 9,804 NCRP புகார்களுடன் தொடர்புடைய நபர்கள் குறிவைக்கப்பட்டனர். அந்த புகார்களில் மொத்தம் 545 கோடியே 27,27,809 மதிப்பிலான மோசடி பண பரிவர்த்தனைகள் இடம்பெற்றிருந்தன. தமிழ்நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் மாநகர காவல் ஆணையர்களின் மேற்பார்வையில் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டன. இதன் மூலம் சைபர் குற்றவாளிகளில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட 601 FIRகளில் 837 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் மியூல் வங்கி கணக்குகளை பயன்படுத்திய சைபர் குற்ற மோசடிக்கு உதவிய 157 புதிய FIR வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பறிமுதல் செய்யப்பட்ட 204 செல்போன்கள், 385 சிம் கார்டுகள், 4 லேப்டாப்கள், ஒரு பென்டிரைவ் சேமிப்பு சாதனம் மற்றும் 1,02,000 ரொக்கம், 114 வங்கி பாஸ்புக்குகள், 29 காசோலை புத்தகங்கள், 73 ATM, ஒரு கிரெடிட் கார்டு என 2 இதர மின்னணு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் விசாரணைக்காக 155 செல்போன்கள் எண்கள் மற்றும் 58 வங்கி கணக்குகளின் விவரங்கள் அடையாளம் காணப்பட்டன. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற இந்த ஒருங்கிணைத்த நடவடிக்கை சைபர் குற்றவாளிகளுக்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் மியூல் வங்கி கணக்குகளின் நிதி கட்டமைப்பை சீர்குலைப்பது முக்கிய நடவடிக்கையாக இருந்ததாக தெரிவித்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்டவர்களும் இருந்து கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் ஆதாரங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. அவர்களில் நடத்தப்படும் விசாரணையின் மூலம் நாடு முழுவதும் செயல்படும் சைபர் குற்றவாளிகள் மற்றும் அவர்கள் கூட்டாளிகள் குறித்து தகவல் சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீட்பதற்கும் இந்த வழக்குகளுக்கு பின்னால் செயல்படும் பெரிய சைபர் குற்ற வலையமைப்பை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கும் போலீசார் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றனர். பொதுமக்கள் தங்களது வங்கி கணக்கு விவரங்கள், OTP கடவுள் சொல் மற்றும் முக்கிய தனிப்பட்ட தகவல்களை யாரும் பகிரக்கூடாது என போலீசார் அறிவுறுத்தியிருக்கின்றனர். கமிஷன் தொகை தருவதாக கூறி வங்கி கணக்கை மற்றவர்களுக்கு பயன்படுத்த கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ தங்களது வங்கி கணக்கை சைபர் குற்றவாளிகளை பயன்படுத்த அனுமதிப்பதும் சட்ட நடவடிக்கை வழிவகுக்கும் என எச்சரிக்கப்பட்டிருக்குது. அதே போல் அறிமுகமில்லாத தொலைபேசி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் மற்றும் சந்தேகத்திற்குரிய இணையதள இணைப்பு பயன்படுத்த வேண்டாம் என்றும், நம்பகமற்ற இணையதளங்களில் இருந்து செயலிகள் பதிவிறக்கம் செய்யக்கூடாது என்றும், டிஜிட்டல் அரெஸ்ட் என கூறி வீடியோ அழைப்பில் மிரட்டி பணம் கேட்பது மோசடி எந்த ஒரு உண்மையையும் காவல்துறை அதிகாரியும் நீதிமன்றம் அல்லது அரசு அதிகாரி வீடியோ அழைப்பில் கைது செய்து பணம் கேட்க மாட்டார்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். அதிகம் லாபம் அல்லது உத்தரவாதமான அதிக வருமானம் கிடைக்கும் என கூறப்படும் முதலீட்டு திட்டங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பணம் பரிவர்த்தனைகளில் தொடர்புடைய ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் கேமிங் செயலிகளை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றனர். சைபர் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக 1930 என்ற கட்டணமில்லா எண்ண தொடர்பை கொள்ளலாம் என்றும் சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சைபர் குற்றத்திற்காக பயன்படுத்தப்படும் நிதி வழித்தடத்தை முடக்கும் வகையில் தமிழக காவல்துறை மேற்கொண்டுள்ள இந்த மாநிலம் தழுவிய சிறப்பு நடவடிக்கையில் தற்போது இன்னும் சிலர் கைது செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவலுக்கு நன்றி ராகவேந்தர்.